ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினிமினி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்லயே எப்படி ஈஸியா நெய் பண்றதுன்றதா பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெய் காசுறதுக்கு நீங்க கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் வெண்ணெய் கீழே அடி பிடிக்காது. நம்ம இந்த வெண்ணெயை போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நுரையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அடங்கி எல்லாமே கீழே தங்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் கீழே அடங்கி அது ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா நெய் கரிஞ்சு போயிடும். கடைசியாக நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த காய்ச்சின நெய்யை நான் சுத்தமான ஒரு கிளாஸ் ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வடிகட்டி வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடியில் இருக்கிற அந்த கசடுலாம் அதிலே தங்கிடும். இந்த நெய்யை நீங்கள் 3 to 4 months கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இது அந்த எண்ணெய் கசடுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கடையில் வாங்குற நெய்யில் கிடைக்கிற அந்த வாசனை வரவே வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பற்றின சஜஷனை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். Until then, it's bye bye from தினிமினி சமையல்.